நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மும்பையிலிருந்து நான் எதுக்காக சென்னைக்கு வந்தேனோ அது இன்னையோட முடிச்சு போச்சு. இனிமே நீ தப்பிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, உன்னோட இருக்கிற யாருமே தப்பிக்க முடியாது. உன்னோட ஒட்டுமொத்த கும்பலும் இன்னைக்கு சரண்டர் ஆயிட்டா உனக்கு நல்லது. இல்லனா என்ன பண்ணுவ? உன் இடத்துல வச்சு உன்னால என்ன ஒன்னும் செய்ய முடியல. இது ஏன் இடம்? உன்னால ஒன்னும் பண்ண முடியாது அரசே. அரசே, உன் பொண்ணு செல்வியை முடிச்சுட்டு ஒன்ன முடிக்க இந்தியா வரணும்னு நினைச்சேன். ஆனா விதிய பாத்தியா? உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருச்சு. ஒரு அடி முன்னால எடுத்து வச்ச இவ தலை செதறி சுக்குநூறு ஆயிடும். போ, திரும்பி போ. ஏய், திரும்பி போறதுக்கு நான் இங்க வரலடா முட்டாள். உன் மேல இருக்கிற எல்லா கேஸுக்கும் இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும். சுடுறா. நீயும் சுட, நானும் சுடுறேன். யாரு திரும்பி போறாங்கன்னு பார்க்கலாம். சொல்றா. அரசி விளையாடாத. உயிரை மதிக்கிறவன் நான் இல்ல. உன் கண்ணு முன்னாடியே உன் அகம்பாவத்தால உன் பொண்ணு பேத்தி எல்லாரும் சாவணுமா? போ, திரும்பி போ. வேண்டாம் அரசி, உன் அம்மாவுக்கு நடந்தது இந்த பொண்ணுக்கு நடக்கணுமா? நல்லா யோசிச்சு பார். தம்பி, ஏய், எக்கிரணும் தலை சத்தறிடுவடா. பொண்ணை விடு. கூட இருந்தே குழி பறிச்சிட்டல. குழி பறிக்கிறதுக்காக தாண்டா அவன் கூடவே இருந்தேன். ராஸ்கல், நாடு நாடா போய் அப்பாவி ஜனங்க உயிர் எடுத்துட்டு இருக்கியா? விடுறா, விடு. அகம்பாவத்தில் செத்து போயிடாத. நீ உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ். விடு அவளை, விடு. நான் அரசியோட ஆள்றா. உன்னை அழிக்கணும் பிடிக்கணுன்றதுக்காக தான் 3 வருஷமா உன் கூடவே சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்பதான் டைம் அமைஞ்சிருக்கு. விடு அவளை. Take him. With a bang, gonna grab the game. She is a living gem who's gonna make you cry. Na 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 na. She is a living gem who's gonna make you cry. So better don't mess with the blind. You never know who's gonna care. பாத்து வா. ஐஸ்வர்யா, நம்ம பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகல. நீ கவலைப்படாத. உங்களுக்கு என் பொண்ணு தொடர்றதுக்கு எந்த அருகதையும் இல்ல. செல்வி, இந்த ஆபரேஷனுக்கு மூளையே ஜிஜே தான். எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்து என்ன வரவழைச்சதும் ஜிஜே தான். நீ அவரை தப்பா பேசாத. இனிமேலாவது புருஷனோட சந்தோஷமாயிரு. சின்ன தம்பி. எஸ் மேம்.
நான் சொன்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் பண்ணியாச்சு மேடம். அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. டாக்டர்ஸ் ரெடி. சரி, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே மேம். நான் நல்ல தம்பியை கூட்டிட்டு உடனே சென்னை கிளம்புறேன். ஓகே மேம். இந்த பாரு, உன் பொண்ணுக்கு இங்க ஹாஸ்பிட்டல் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. இங்க இருந்து ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து சேரு. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன நம்புறியா? இப்போவாது எவ்வளோ கஷ்டப்பட்டேன். போலாமா? டைம் ஆச்சு. லேட் பண்ண வேண்டாம். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க ஜி. டே கர்ணா, அண்ணே எங்கடா? இந்த பக்கம்ண்ணே. அந்த பேஷண்ட்டுக்கு டைமுக்கு மருந்து கொடுங்க. ஓகே சார். வணக்கம் டாக்டர். வணக்கம். சிங்க பெருமாள். உட்காருங்க சார். லேட்டா சொல்றீங்க. என்ன டாக்டர், என்ன உட்கார சொல்லிட்டு நீங்க நிக்கிறீங்க? உட்காருங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். என் பையன் கூட உங்க காலேஜில் தான் படிக்கிறான். அப்படியா? டே கர்ணா, அண்ணே நாம வந்த வேலை ஈஸியா முடிஞ்சிடும் போல இருக்கு. பிரின்சிபல் கிட்ட சொல்லி இவர் பையனுக்கு நிறைய மார்க் போட. சரிங்கண்ணே. மற்ற பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்க? எனக்கு அவன் ஒரே பையன் சார். சரி, உங்க பையனை என் காலேஜில் சேர்க்கிறப்போ டொனேஷன் கொடுத்தீங்களா? எந்த காலேஜில் தான் டொனேஷன் கேட்கல. டொனேஷன்ங்கிற பேர்ல பணம் வாங்கிட்டு தானே இருக்காங்க. உங்க காலேஜ்லயும் பணம் கொடுத்துருக்கேனே. டே கர்ணா, அண்ணே சாரு கிட்ட பையன் பேரு விவரம்லாம் கேட்டு வாங்கின டொனேஷனை திருப்பி கொடுத்துட சொல்லு. சரிங்கண்ணே. சாரு கிட்ட அந்த கவர் கொடு. நாங்க சார் பிடிங்க. என்ன சார் இது? நான் எங்க போனாலும் முதல்ல கவரை கொடுத்துருவேன். நான் அப்பேற்பட்ட ஆள் இல்ல சார். உங்களுக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க முதல்ல. ஒரு கொலை பண்ணணும். மென்டலா இல்லையான்னு ரிப்போர்ட் கொடுங்கன்னு கோர்ட் உங்ககிட்ட அனுப்பி வச்சிருக்கல, கலையரசிங்கிற பொண்ணு, அவளை கொலை பண்ணணும். கொலை பண்ணணும்னா கத்தி எடுத்து வெட்டுங்க, கன் எடுத்து சுடுங்கன்னு நான் சொல்லலை. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு க்ளோஸ் பண்ணுங்க, இல்லை மாத்திரை போட்டு முடிச்சிருங்க. அதை பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணும்னு கேளுங்க, ஒரே பேமெண்ட்டாக கொடுத்துட்றேன். குணசீலன், நான் சொன்ன ஒர்க்கை ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. போங்க. சாரி சார், நான் நல்ல குடும்பத்தில் பிறந்து நேர்மையாக வளர்ந்தவன். பணத்தை வாங்கிட்டு அந்த பாவச்செயலை செய்ய மாட்டேன் சார். அப்போ பணம் வாங்காம பண்ணுங்க. சார், உங்கள் மேலே நல்ல மரியாதை வச்சு இவ்வளோ நேரம் பேசிட்டுங்க சார். ப்ளீஸ் இங்கேருந்து போயிடுங்க. டாக்டர், எனக்கு ஒரே மகன், அவ கொலை பண்ணிருக்கா. அந்த பொண்ணு கொலை பண்ணதுக்காக நான் திருப்பி அந்த பொண்ணை கொலை பண்ண முடியுமா? நான் அவளை கொலை பண்ணணும். பண்ணுங்க சார், வேண்டான்னு சொல்ல. அதை நான் தடுக்கவும் முடியாது. ஆனா எது பண்றதா இருந்தாலும் வெளியே வச்சு பண்ணுங்க. இங்க தப்பு நடக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீ நேர்மையானவன், கவர் வாங்க மாட்ட, லஞ்சம் வாங்க மாட்ட. ஆனா அவன் மகனுக்கு காலேஜில் சீட்டு வாங்குறதுக்காக லஞ்சம் கொடுப்ப. லஞ்சம் வாங்குறவன் தப்பானவன், லஞ்சம் கொடுக்கிறவன் நேர்மையானவனா? நீ நேர்மையானவனா? சொல்லு டாக்டர். டாக்டர், நீ நேர்மையான ஆளுன்னா பையன் படிக்கலனாலும் பரவாயில்லன்னு வீட்லயே வச்சுக்க வேண்டியதானே? நேர்மையானவனு சொல்ற நீ ஏன் டொனேஷன் கொடுத்து படிக்க வச்ச? உன் மகன் நல்லா படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும், குழந்தை குட்டி பெத்துட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைச்சு தானே லஞ்சம் கொடுத்து டொனேஷன் கொடுத்து படிக்க வச்ச? அதே மாதிரி தான் என் மகனும் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த பொண்ணு கொண்டுட்டா. உன்னோட ஒரே மகன் செத்து அந்த வேதனை நீ அனுபவிச்சா உனக்கு தெரியும். அந்த வலி உனக்கு தெரியும். இப்ப தெரியாது. நான் சொன்ன உனக்கு புரியாது. டாக்டரே, நான் இப்ப பழைய அராஜகத்தெல்லாம் குறைச்சிட்டேன். சமுதாயத்தில் பெரிய ஆள் ஆயிட்டேன்ல, அந்த பேரை காப்பாத்திக்கணும்ல. நான் பழைய சிங்காரமா இருந்திருந்தா இந்நேரம் இந்த இடத்த பாம்பு வச்சு தகர்த்திருப்பேன். செதறி போனவ உடலை உன் பொண்டாட்டி வந்து பொறுக்கி எடுத்துட்டு போயிருக்கணும். டாக்டரே, ஒரு வகையில் உன்னை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? உன்ன மாதிரி நேர்மையான ஆளுங்களை இப்ப பார்க்கவே முடியறது இல்லையா? அதனால உன்னை விட்டுட்டு போறேன்.
ஆனா நீ கோர்ட்டுக்கு அனுப்புற ரிப்போர்ட் எனக்கு பாதகமா இருந்தது. உன் ஒரே மகன் இருக்க மாட்டான். என் பேச்சை கேட்காத நீயும் இருக்க மாட்ட. ஏ கர்ணா, அண்ணே டாக்டர் முகத்தை நல்லா பார்த்துக்க. உன்ன மாதிரி நேர்மையான ஆளுக்கு ரொம்ப நாள் உயிரோட இருக்கணுயா. அப்பதான் நாடு நல்லா இருக்கும். நம்மளை திருந்தவே விட மாட்டானுங்க போல இருக்க. பட்டுமா? எம்எல்ஏ எலெக்ஷன் தோத்து போயிட்டான்ல, அதுல இருந்து இப்படி ஆயிட்டான். பாவம், 3 கோடி ரூபாய் செலவழிச்சான். சார், நீங்கள் சொன்ன வேலையை நான் செய்கிறேன் சார். சார், உங்கள் மகனை கொலை பண்ணல நான் முடிக்கிறேன் சார். சார், நான் இங்கே கம்பவுண்டர் தான் சார். இங்கே இருக்க டாக்டருக்கு ஒன்றுமே தெரியாது சார். அவங்களுக்கு நான் தான் சார் சொல்லி தருவேன். அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா என்னை தான் தனியாக கூட்டிகிட்டு போவாங்க. நான் தான் சார் அவங்களுக்கு ஐடியா கொடுப்பேன். அவனா நீ? உன் பேர் என்ன தம்பி? சார், குணசீலன். உங்க அப்பா அம்மா உனக்கு நல்ல பேராக தான் வச்சிருக்காங்க. நல்லா வருவீங்க. உன்ன மாதிரி நல்லவங்க இங்க இருக்கிற நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. உனக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க சார். பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக்கணுங்கிறதுக்காக இந்த தப்பையெல்லாம் பண்றீங்க. ஆமாம் சார். பிள்ளைங்க சென்டிமெண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கும் போல இருக்க. அவளை இன்னைக்கே முடிச்சிடுறியா? சார், அந்த பொண்ணை கொலை பண்ணால் பிரச்சனை ஆகிடும் சார். அந்த பொண்ணு இப்போ நார்மலாக தான் இருக்கா. பைத்தியமாக நடிச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அந்த பொண்ணை நிஜமாவே பைத்தியமாக்கிறேன். இது கூட நல்லா தாயா இருக்கு. உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சியா கார்த்திகேயா? ஏ கர்ணா, அண்ணே தம்பிக்கிட்ட அந்த கவரை கொடு. சார், வெயிட்டு கம்மியாக இருக்கு. நீ கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த பொண்ணை பைத்தியமாக்குறேன்னு சொன்ன. ஆமாம் சார். பணமும் கொஞ்சம் கொஞ்சமா வரும். டே கர்ணா, அண்ணே தம்பிக்கிட்ட ஃபோன் நம்பரை கொடு. அப்பப்போ ஃபோன் பண்ணட்டும். சரிங்கண்ணே. தம்பி, சொல்லுங்கள் சார். வேலையை கரெக்டாக முடிங்க. இப்போ கம்பவுண்டராக தானே இருக்கீங்க? ஆமாம் சார். உங்களை டாக்டர் ஆக்கிறேன். என்ன அரெஸ்ட் பண்ணிட்டல? இப்போ நான் ஒத்துக்கிறேன் அரசு. யூ ஆர் ரியலி கிரேட். ஆமா, என்னை எங்க ஒப்படைக்க போற? இந்தியன் ஆர்மி கிட்டயா, இல்ல இந்தியன் போலீஸ் கிட்டயா, தமிழ்நாடு போலீஸ் கிட்டயா, இல்ல சிபிஐ கிட்டயா? என்னை எங்க ஒப்படைச்சாலும் வெளியே வந்துடுவேன் அரசு. என்ன லேசா சீண்டி பார்த்ததுக்கே பெரிய வேலை கொடுத்த. உங்க அம்மா உயிரே எடுத்தேன். இப்போ என்ன அரெஸ்ட் பண்ணிட்டல, ரொம்ப கஷ்டப்படுவ அரசி. அதுக்கு நீ கொடுக்க வேண்டிய வேலை ரொம்ப பெருசா இருக்கும். அது உன் உயிரா கூட இருக்கலாம். அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட மாட்டினா அதே செகண்ட்ல உன் கதை முடிச்சு போச்சு. ஏதோ நான் கேட்குறேங்கிறதுக்காக பேசிக்கிட்டே இருக்காத. ஒரு அளவுக்கு தான் நான் கேட்பேன். ஓவரா போனேன்னா இங்கே போட்டு தள்ளிடுவேன். போட்டு தள்ள அரசி. என்ன வேணா பண்ணிக்கோ. என்னை எங்க கொண்டு போறேன்னு மட்டும் சொல்லு. ஏய், பேசாம இரு. நான் வரமாட்டேன். இது சட்ட விரோதம். நீ இவ்வளவு நாள் செஞ்சது என்ன சட்டத்துக்கு சாதகமா? வாட. என்ன தனியா அடைச்சு வச்சு
கொல்லலான்னு பாக்குறீங்களா? பதில் சொல்லணும் அரசி, இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். உன்னை கொல்லணும்னு நினைச்சிருந்தா இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க மாட்டேன். பார்த்த இடத்துலயும் அங்கே சுட்டு போட்டிருப்பேன். எனக்கு ஒட்டுமொத்த கும்பலும் வேணும். தனி அரைச்சு வச்சு கேட்டா சொல்லிடுவேனா? கேட்குற விதத்துல கேட்டா சொல்லுவேடா. எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேன். அதான் பாப்பல்ல, வாடா. என்னடா வழக்கமா மூச்சு விடாம பேசுவ, இப்ப சைலண்ட் ஆயிட்ட? பேசுடா என் தம்பி, நல்ல தம்பி, பேசு. போலீஸ் என்ன உன் வீட்டு வேலைக்காரன் நினைச்சிய? காத்து போக முடியாத இடத்துக்கு கூட நான் போக வேண்டாம். யாரோ ஒருத்தர் 2 பேரும் தப்பு செய்யறாங்கிறதுக்காக எல்லாரையும் விலைக்கு வாங்கலான்னு பாக்குறியா? பாக்குற வேலைய உயிரா நினைக்கிற என்ன மாதிரி நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. நேர்மையானவங்களை நீ பார்க்கல இல்ல, இனிமே தானே பார்க்க போற. சொல்லு, உண்மையா சொல்லு, உனக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க? இப்ப சொல்லிட்டேனா அப்படியே கிளம்பி போய் பார்க்க வேண்டியவங்களெல்லாம் பார்க்கலாம். இல்லைண்ணா நீ இங்க தான் இருப்ப, சொல்ற வரைக்கும் இங்க தான் இருப்ப. சொல்லலைன்னா சாகிற வரைக்கும் இங்க இருப்ப. என்ன என்ன பார்க்குற? நான் டிஜிபி கிட்டே சொல்லுவேன், நல்ல தம்பி இங்க இல்லைன்னு. அவர் நம்புற மாதிரி சொல்லுவேன். நல்லது நடக்கணும்னா போய் கூட சொல்லலான்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. இப்ப நான் சொல்ல போற பொய்னால இந்த நாட்டுக்கே நல்லது நடக்க போகுது. நல்ல தம்பி கங்கா, ஆஃபீஸில் கேளுங்க, சொல்லுவாங்க. ஓகே, இல்லை, ஐ எம் நாட் கம்மிங் டு லண்டன். இட்ஸ் கேன்சல்டு. தேங்க்யூ. குட் மார்னிங். செல்வி வந்துட்டாளா? இன்னும் வரல. அவ இன்னும் வரலையா? இல்ல நாங்க 2 பேரும் மீட் பண்ண கூடாதுன்னு நீங்க ஏதாவது பிளான் பண்றீங்களா? ஏன் இப்படி பேசுற? செல்வியை தவிர உனக்கு வேற நினைப்பே இல்லையா? குட் மார்னிங் சொன்னா கூட பதில் சொல்ல மாட்டேன்ற. செல்வி வந்தாச்சான்னு கேட்குற? நான் அப்படிதான் அங்க கேட்பேன். அவளை பாக்குற வரைக்கும் நான் உங்ககிட்ட அப்படித்தான் கேட்பேன். அவளை பார்த்தப்பறம் நிறைய கேட்பேன். என்ன கேட்ப? என்ன வேணா கேட்பேன். ஏன் அவட்ட கேட்க எனக்கு உரிமை கிடையாதா? அப்படின்னு நான் சொல்லல. நீங்க சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. மலை மாதிரி நம்பி இருந்தேன், இடியா ஒரு விஷயத்தை இறக்கினேன். இத்தனை வயசுக்கு அப்புறம் பிரிஞ்சு போகவும் முடியாது, அதுக்காக முன்ன மாதிரி இருக்கவும் முடியாது. அவ வரட்டும், அவ வரட்டும்.
ஃபோன் பண்ணணும். இதோ இந்தியாவுக்கு பேசலாம் அதுல. ஹலோ ஹலோ காவேரி. அம்மா. காவேரி என்னாச்சு? அம்மா சாரிம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. காவேரி என்னம்மா, ஏன் அழுவுற? தாத்தா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். சாரிம்மா, என்ன மன்னிச்சிருங்க. சரி சரிம்மா, நீ அழாத. ஐஸ்வர்யா அக்கா கிடைச்சிட்டா, அவளுக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா நிஜமா சொல்றீங்க? ஆமா, நீ தாத்தா கிட்ட போன கொடு, நான் அவர்கிட்டே பேசுறேன். தாத்தா போன். யாருமா? அம்மா. அம்மா செல்வியா? ஆமா தாத்தா. குடு குடு. அம்மா ஐஸ்வர்யா கிடைச்சாலாமா? பாத்தியாமா? அப்பா கிடைச்சிட்டாப்பா, அவ கிடைச்சிட்டா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா. அம்மா என் வயித்துல பாலை வாத்தம்மா. ஐஸ்வர்யா காணணும்னு நாங்க ரொம்ப துடிச்சு போயிட்டோம்மா. அம்மா அவனுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலம்மா. எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. இல்லப்பா, நான் தான் அவரை தப்பா நினைச்சிட்டேன். அதெல்லாம் நான் வந்து சொல்றேனேப்பா. சரிம்மா, கொஞ்சம் இருமா. எதுக்கு அம்மா கிட்ட கொஞ்சம் பேசிடுமா, அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. போன அவகிட்ட கொடுக்குறேன், கொஞ்சம் இருமா. சரசு சரசு சீக்கிரம் வா, செல்வி லைன்ல இருக்கா. ஆமா சீக்கிரம் கொடுங்க கொடுங்க. ஹலோ செல்வி, பிரச்சனை ஒண்ணு இல்லையம்மா? ஒண்ணு இல்லம்மா, அவ நல்லா இருக்கம்மா. அம்மா, ஐஸ்வர்யாக்கு வர இருந்த ஆபத்தை நீ தெய்வமா இருந்து காப்பாத்திட்டம்மா, காப்பாத்திட்ட. நான் பேசுறேம்மா. அம்மாடி, நாங்க எல்லாரும் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம்மா. இத தினா பேசுறானா? இந்தப்பா. ஹலோ சரிப்பா, சரி நான் வச்சிடுறேன். சரிம்மா, நீ பத்திரம். Thanks. That's all right. செல்வி, இன்னும் விவரமா கொஞ்சம் சொல்லிருக்கலாம். அவங்க என்ன தப்பா தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. சின்ன தம்பி சார், என் பொண்ணு எப்படி இருக்கா? அவங்க உடம்புல இருக்க மொத்த ரத்த அணுக்களே மாத்தியாச்சு. இனிமே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. சின்ன தம்பி, தேங்க்யூ ஸோ மச். ஏன் சார், இந்த நல்ல தம்பி மூச்சு விட்டாலே கண்டுபிடிச்சிருவான். எப்படி அவன் கூட எவ்வளவு நாள் இருந்தீங்க? எல்லாம் எங்க மேடம் செந்தமிழரசியோட ட்ரைனிங். அரசி தான் உங்களுக்கும் பாசா? அவங்க அம்மா தான். இன்ஃபேக்ட் எனக்கும் அவங்க தான் எவ்வளவு நாள் ட்ரைனிங். பெரிய நெட்வொர்க். நல்ல தம்பியோட நெட்வொர்க் எவ்வளவு பெருசா இருக்கோ அதை விட பெரிய நெட்வொர்க் மேடம் கிரியேட் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க மேடத்தோட ஆளுங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை நல்ல தம்பியோட சேரணும், அவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகணும். அதை செஞ்சேன். அதுக்கப்புறம் மேடம் சொன்னதையெல்லாம் செஞ்சேன். குட், வெரி குட். என்னால நம்பவே முடியல. அப்போ உங்க கூட இருந்தவங்கலாம் எல்லாம் எங்க ஆளுங்க தான். செல்வி மேடத்துக்கு உதவி பண்ண மிஸ்டர் சிவக்கொழுந்து ஆள், அப்புறம் நான் சந்திரன், எல்லாமே மேடத்தோட ஆட்கள் தான். அப்போ அந்த லைலா எங்க டிபார்ட்மெண்ட் தான். ஓ, இடையில உங்ககிட்ட இருந்த ஐஸ்வர்யா தூக்குனது நான் தான். என்கிட்ட இருந்த 2 நாளும் ஐஸ்வர்யா டாக்டர்ஸ் கஸ்டடியில தான் இருந்தாங்க. நான் கொடுத்த 50 லட்சம் பத்திரமா இருக்கு. உங்ககிட்டயா? என்கிட்ட தானே கொடுத்தீங்க, அப்ப என்கிட்ட தான் இருக்கும். நீங்க தான் வச்சிருக்கீங்களா? எப்படியோ மேடத்தோட ஆசைப்படி எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. நல்ல தம்பி மாட்டிக்கிட்டான்.
இனிமே அவன் மொத்த கூட்டமும் மாட்டிக்கும். வெரி குட் சார். அத்தா சார் இருங்க, நீங்க உங்களை பத்தி எதுவுமே சொல்லலையே. சொன்னா என்ன பண்ணுவீங்க? நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஏன் கேட்குறீங்க? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆரம்பிக்கலன்னா இப்படிதான் இவர் பேசிட்டே இருப்பாரு. இவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அப்புறம் ஜிஜே உங்ககிட்ட நல்ல தம்பி கொடுத்தாருல ஒரு 3.5 கோடி ரூபா, அதை கொடுத்துருங்க. நீங்க என்கிட்ட கொடுத்த 50 லட்சம் ரூபா என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் சேர்த்து கவர்மெண்ட்ட கொடுக்கணும். என்ன கொடுத்துடலாம்ல? கொடுத்துடலாம். ஆக்சுவலா 3.440 இருக்கு சார். கொடுத்துடலாம், மொத்தமா கொடுத்துறேன். ஆனா கவர்மெண்ட்ல நல்ல தம்பி தலைக்கு ஏதாவது விலை வச்சிருப்பாங்களே? வைக்கலையா? ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு பெரிய கிரிமினலை பிடிச்சு கொடுத்தா ரிவார்ட் கொடுப்பாங்க. சின்னதா ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அவார்டு? மெடலா? ஓகே ஓகே சார், உங்களை நான் இனிமேல் மறக்க முடியாத லைஃப்ல. தேங்க்யூ. உங்களே என்னால் மறக்க முடியாது. மேடம், இனிமே ஜிஜேவை தேச துரோகி மாதிரி பார்க்காதீங்க. தேசத்தை காப்பாற்றிருக்காரு, பல உயிர்களை காப்பாற்றிருக்காரு. அவரோட சந்தோஷமா இருங்க. இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஜிஜே, நான் டிக்கெட் விஷயமா கொஞ்சம் பார்த்துறேன். தேங்க்யூ. சாரி ஜிஜே. சாரிலாம் எதுக்கு சொல்ற செல்வி? அதெல்லாம் வேண்டாம். நான் தப்பா நினைச்சிட்டேன். நான் நீங்க ஐஸ்வர்யாவை நல்ல தம்பி கிட்ட விலைக்கு வைக்க போறதா நினைச்சு நான் என்னென்னமோ சொல்லிட்டேன். இதெல்லாம் நல்ல தம்பி பிடிக்கிறதுக்கு ஒரு பிளான் எனக்கு தெரியல. நல்ல வேளை நான் கிளம்புறப்போ தாமரையோட அப்பா அம்மா கிட்ட நான் உண்மையை சொல்லல. இல்லைன்னா எல்லாமே கெட்டு போயிருக்கும். சென்னை ஏர்போர்ட்ல கூட உங்களை தடுக்கலான்னு நினைச்சேன். அப்ப தடுத்திருந்தா கூட எல்லாமே கெட்டு போயிருக்கும். ஆனா ஐஸ்வர்யாவை இதுக்கு தான் நீங்க கூட்டிட்டு போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? சொல்லி இருந்தா நீ நம்பி இருப்பியா? என்ன நம்பவே கூடாதுன்னு கோயில்ல போய் சத்தியம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தல்ல. நான் என்ன பண்ணாலும் உனக்கு தப்பா தானே தெரிஞ்சது. தப்பானவனா இருந்தா அப்படியே செத்து போயிடணும். நல்லவனா மாறினா அவனை யாரும் நம்ப மாட்டாங்க, தினம் செத்துட்டு இருக்கணும். அந்த வேதனை உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஜிஜே, அதான் நான் சாரின்னு சொல்லிட்டேன்ல. நான் நம்புறேன் ஜிஜே. வேண்டாம் வேண்டாம், நீ என்ன நம்ப வேண்டாம். சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம். வேண்டாம் செல்வி. 4 நாளைக்கு நல்லவன் சொல்லுவேன். அப்புறம் உன் காதுல யாராவது யாரையாவது போடுவாங்க. அப்புறம் வேதாளம் மறுபடியும் முருங்க மரம் ஏறிடும். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் கெட்டவனாவே அயோக்கியனாவே இருந்துட்டு போறேன். என்ன மாதிரி நீங்களும் இப்ப ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன? நான் உங்களை நம்புறேன்னு சொல்றேன், ஆனா நீங்க என்ன நம்ப மாட்டேன்றீங்க. இப்படிதான் காயத்துக்கு மருந்து போடுவேன், அப்புறம் கத்தி எடுத்து குத்துவேன். காவேரிய மேல உயிரா இருந்தால அவ மனசை மாத்தி எனக்கு எதிரா திருப்பி விட்டுட்ட. இப்ப அவ என்ன அப்பாவாவே நினைக்கிறது இல்ல, எதிரியா பாக்குறா. செல்வி, நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு ஆண்டவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த அயோக்கியனுக்கு தான் தெரியும். நீங்கெல்லாம் ஓஹோன்னு வாழணும்னு ஆசைப்படுறது ஆண்டவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த அயோக்கியனுக்கு தெரியும். புருஷன் பொண்டாட்டினா ஒன்ன என்னை மாதிரி இருக்கணும்னு ஊரெல்லாம் சொல்லணும்னு நான் நினைக்கிறது ஆண்டவனுக்கு தெரியும். அப்புறம் இந்த அயோக்கியனுக்கு தெரியும். உங்களை முழுசா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நீங்க சொல்ற அந்த ஆண்டவன் என்ன மலேசியாவுக்கு அனுப்பிச்சிருக்கார் போல இருக்கு. இந்த பாருங்க, உங்க கூட அன்பா பாசமா வாழணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஐஏஎஸ் படிச்ச பொண்ணா இருந்தாலும் அடுப்படியில வாழ்ற பொண்ணா இருந்தாலும் எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த ஆசை இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கலன்னு தான் நான் வேதனைப்பட்டேன்.
இந்த மலேசியால தான் கிடைக்கணும்னு நீங்க சொல்ற அந்த ஆண்டவன் ஏன் தலையில எழுதி வச்சிருக்காரு. அப்போ நல்லவன்னு நீ முழுசா என்ன நம்புறியா? நான் நம்புறேன் ஜிஜே. நான் மாறிட்டேன், நீ நம்புறியா? நம்புறேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்தியாவுக்கு போனோடனே எல்லாம் மாறி போயிடும். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? என் ஜாதகம் அப்படி. நான் நல்லது பண்ணாலும் தப்பு பண்ண மாதிரியே மற்றவங்களுக்கு தெரியும். இல்ல ஜிஜே, நான் இனிமே அப்படி நினைக்க மாட்டேன். நிஜமா? நான் பண்றது தப்புன்னு நினைச்சாலும் நீ என்ன நம்புவியா? ஐ மீன், தப்புன்னு உனக்கு யாராவது சொன்னாலும், தப்புன்னு நீ நினைச்சாலும். நான் கண்டிப்பா நம்புவேன். அது போதும் செல்வி. நீ தான் இந்தியாவோட பிரதமர்னு யாராவது என்னை பார்த்து சொன்னா கூட இந்த அளவுக்கு சந்தோஷப்பட மாட்டேன். மலேசியா உன்னை மாத்தினதுக்கு ஆண்டவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஐ எம் ரியலி ஹாப்பி செல்வி. Excuse me. Doctor is calling you. Okay. Please come. நீ போ, நான் ஃபோன் பேசிட்டு வரேன். ஓகேங்க. இப்பதான் கூப்பிடணுமா? $5 கோடிக்கு ஆசைப்பட்ட நான் மலேசியாவுக்கு வந்தேன். எனக்கு 100 கோடி வேணும். இப்போதைக்கு என் எதிரி அழிஞ்சான். எல்லாரும் என்ன நம்பிட்டாங்க. என் பொண்ணும் குணமாயிடுவா. இனிமே எனக்கு தடையே இல்லை. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் என் பெர்மிஷன் இல்லாம எக்ஸ்ட்ராடிஷன் வாரண்ட் வாங்காம மலேசியாவுக்கு போனீங்க? சார், தப்பா நினைக்காதீங்க. நான் இப்போ உங்க டிபார்ட்மெண்ட்ல இல்ல. அதனால நீங்க என்ன கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இல்ல. நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. நீங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தா தான் கேள்வி கேட்க முடியுமா? போலீஸ் நினைச்சா எப்ப வேணும்னாலும் யார வேணும்னாலும் கேள்வி கேட்கலாம். அதாவது குற்றவாளிகளை, தப்பு பண்ணவங்கள, அதுதானே? நான் குற்றவாளியும் இல்ல, தப்பு பண்ணவும் இல்ல. அப்புறம் ஏன் சார் என்ன கேள்வி கேட்குறீங்க? என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வீடு தேடி வந்தவங்களை மரியாதை கொடுக்க வேண்டியது, மதிக்க வேண்டியது நாகரிகம். நான் நாகரிகம் தெரிச்சவ. அதனால தான் உங்களை பார்த்த உடனே வணக்கம் சொன்ன, வந்து உட்காருங்கன்னு சொன்னேன். அப்ப எனக்கு நாகரிகம் தெரியலங்கிறீங்களா? நான் அப்படி சொல்ல மாட்டேன். என்னை பார்க்கணுன்னு நினைச்சிருந்தா ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்லியிருக்கலாம். வீட்டுக்கு வரணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கு வரலான்னு பெர்மிஷன் கேட்டிருக்கலாம். ரெண்டையும் நீங்க பண்ணல. சொல்லாம வந்திருக்கீங்க, அது கூட பரவாயில்ல. எப்படி இருக்க அரிசின்னு ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்களா? அதுவும் கேட்கல. மலேசியாவுக்கு ஏன் போனேன்னு கேக்குறீங்க. நான் மலேசியாவுக்கு எப்ப வேணாலும் போவேன், எப்ப வேணாலும் வருவேன். போதுமா சார்? சாரி சார், எனக்கு முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. தேங்க்யூ. அதெல்லாம் இருக்கட்டும். மலேசியால நல்ல தம்பி அரெஸ்ட் பண்ணீங்களா இல்லையா? நான் வேலையில இருந்து சஸ்பெண்ட் ஆனாலும் எங்க போறேன், என்ன பண்றேன்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் மலேசியாவுக்கு போனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நல்ல தம்பி அங்க இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப ஏன் சார் அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க? நீங்க போலேனாலும் ஒரு போலீஸ் டீம் அனுப்பிச்சிருக்கலாம். ஏன் சார் பண்ணல? என்னையே கேள்வி கேக்குறீங்களா? நீங்க என்ன கேள்வி கேட்கிறப்ப நான் உங்களை கேட்க கூடாதா? தேவையில்லாத வாதம் எல்லாம் வேண்டாம். நல்ல தம்பி அரெஸ்ட் பண்ணீங்களா இல்லையா? இல்ல. அரெஸ்ட் பண்ணலையா? இல்ல.
நான் அரெஸ்ட் பண்ணல, பிடிச்ச என் ஆளுங்களை வச்சு பிடிச்ச. மலேசியால இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. என்ன காமெடி பண்றீங்களா? அரெஸ்ட் பண்ணலையா, ஆளை வச்சு பிடிச்சாங்களா? ரெண்டுமே ஒண்ணுதானே? இல்ல சார், நான் ஒரு போலீஸ் அதிகாரியா போய் பிடிச்சிருந்தேன்னா அரெஸ்ட் பண்ணேன்னு சொல்லலாம். நான் செந்தமிழ் அரிசியா தான் போனேன். நல்ல தம்பி கிட்ட இருந்து என் உறவுக்கார பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் போனேன். சரி, புடிச்சேன்னு சொல்றீங்க. இப்ப அவனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? அவனை நான் எங்கேயும் மறைச்சு வைக்கல சார். குற்றவாளியை மறைச்சு வைக்கிறதே சட்டப்படி குற்றம். அதுக்காகவே உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். ஒரு குற்றவாளிவே உங்களால அரெஸ்ட் பண்ண முடியல, குற்றவாளியை பிடிச்சவங்கள நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களா? குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணா உடனே ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதை நீங்க பண்ணல. நல்ல தம்பி அரெஸ்ட் பண்ணதா மலேசியா போலீஸ் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க, எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? சார், நீங்க என்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணிருந்தா நான் எல்லா விவரமும் உங்ககிட்ட சொல்லிருப்பேன். ஆனா நீங்க அப்படி நடந்துக்கல. ஓகே அரசி, இப்ப ஃப்ரெண்ட்லியாவே கேக்குறேன். நல்ல தம்பி எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? சார், நான் மறுபடியும் சொல்றேன். நான் தனிப்பட்ட முறையில தான் மலேசியாவுக்கு போயிருந்தேன். என் உறவுக்கார பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் நான் போனேன். அங்க நல்ல தம்பியை நான் பிடிச்சு டிஜிபி கிட்ட ஒப்படைக்கணுங்கிற ஒரு முடிவுல தான் நான் போனேன். நீங்க என்ன மதிக்கலைனாலும் நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன் சார். இன்னும் உங்களை என் சீனியர் ஆபீசரா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். தேங்க்யூ அரசி. அவனை பிடிச்சு மலேசியா ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அங்கிருந்து உங்களுக்கு போன் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஏன் பண்ணல? சார், யாருக்கிட்டயோ எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா கொடுக்கலையே. அதான் சார் நான் பண்ண பெரிய தப்பு. சென்னை ஏர்போர்ட்டை விட்டுட்டு வெளியே வரும்போது அவன் தப்பிச்சிட்டான். என்ன, நல்ல தம்பி தப்பிச்சிட்டானா? ஆமா சார். எனக்கு போலீஸ் பேக்கிங் இருந்திருந்தா அவனை பத்திரமா கொண்டு வந்து சரண்டர் பண்ணிருப்பேன். என் கூட ஆளுங்க இல்லையே, அவங்கிட்ட நிறைய ஆளுங்க இருக்காங்க சார். அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அவன் தப்பிச்சிட்டான். நோ, நீங்க பொய் சொல்றீங்க செந்தமிழ் அரசி. சார், பொய் இல்ல சார், நிஜம். நான் உடனே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபேக்ஸ் பண்ணேன், சீஃப் மினிஸ்டர் செல்லுக்கு ஃபேக்ஸ் பண்ணேன், ஹோம் செக்ரட்டரிக்கு ஃபேக்ஸ் பண்ணேன், சீஃப் செக்ரட்டரிக்கு ஃபேக்ஸ் பண்ணேன், மலேசியன் போலீஸுக்கு கூட ஃபேக்ஸ் பண்ணேன். அரசி, நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்க. நல்ல தம்பியை நீங்க தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்க. சார், நாம இப்ப ஃப்ரெண்ட்லியா தானே பேசிட்டு இருக்கோம். நான் ஏன் சார் உங்களை ஏமாத்தணும்? நான் எப்பவுமே உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். என்னுடைய சீனியர் ஆபீசருங்கிற நினைப்பு எனக்கு எப்போ இருக்கு. நான் ஏன் சார் உங்களை ஏமாத்தணும்? சார், நான் உங்க மேல மரியாதை வச்சிருக்கிறது கூட நீங்க நம்ப வேண்டாம். நல்ல தம்பியை நான் மறைச்சு வச்சு என்ன பண்ண போறேன்? அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? என் குடும்பத்திலே எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அதை கவனிக்காம அவனை மறைச்சு வச்சு நான் என்ன சார் பண்ண போறேன்? சார், நான் இப்ப போலீஸ் அதிகாரி இல்ல, தனி மனுஷி. நான் எதுக்கு தேவையில்லாம அவனை மறைச்சு வைக்கணும்? அப்படின்னா நீங்க அவனை மறைச்சு வைக்கல? இல்ல சார். சென்னை ஏர்போர்ட்ல இருந்து அவன் தப்பிச்சிட்டான். எஸ் சார். சரி, நான் சார், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. யூ வாண்ட் டு ஹேவ் சம் காஃபி? அதெல்லாம் வேணாம். ஐஸ்வர்யா, நல்லா இருக்கேன் இந்த ட்ரெஸ். செல்வி, டாக்டர் சொல்லிட்டாரு ஐஸ்வர்யாக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால டிஸ்சார்ஜ் ஆனோடனே நம்ம சென்னைக்கு போக போறது இல்லை. ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து ஸ்டே பண்றோம். மலேசியாவை சுத்தி பார்க்க போறோம். சரியா? ஓகேயா? இனிமே நீங்க சொல்றதுதான் ஓகே. உங்களை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் எங்கேயுமே போனது இல்லையே. இனிமே அப்படி இல்லை. எவ்ரி வீக்கெண்ட் எங்கேயாவது போறோம், டின்னர் வெளியில சாப்பிட்றோம். சம்மர் ஹாலிடேஸ்க்கு சுவிட்சர்லாந்து போறோம். ஓகேயா? என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? ஓகே தானே? ஓகே, நீங்க எது சொன்னாலும் ஓகே. சரி, அப்புறம் அப்புறம் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் எது சொன்னாலும் ஓகே தானே? ஓகே. நான் போய் நல்ல ஹோட்டலை பார்த்து புக் நீங்க பண்ணிட்டேன். இன்னும் டிஸ்சார்ஜ் டேட்டே சொல்லல, அப்புறம் எப்படி ஹோட்டல் ரூம் புக் பண்ணுவீங்க? ஆமா, டாக்டர் கேட்டு வந்துடுறேன். உன்னை பழைய ஐஸ்வர்யாவா மறுபடியும் சென்னை கூட்டிட்டு போறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மா, நான் பொழைச்சதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? நீங்க அப்பாவை புரிஞ்சுக்கிட்டது தான். நீங்க 2 பேரும் அன்பா பேசுறீங்க, சந்தோஷமா சிரிக்கிறீங்க.
அதை பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் மட்டும் இல்லம்மா, தாத்தா, பாட்டி, சச்சின், காவேரி, மாமா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. எதுக்கும் ஒரு நேரம் வரணும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் இல்ல செல்விமா? செல்வி, ஐஸ்வர்யாவை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஹோட்டல் ரூம் தான் புக் பண்ணணும். அப்பா வேண்டாப்பா. ஏன்? நம்ம உடனே சென்னைக்கு போலாம். எனக்கு எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு. அப்படியா? ம். அதுவும் கரெக்ட் தான். எல்லாரோடையும் திரும்ப இங்க வருவோம். ம். சரியா? என்ன சொல்ற செல்வி, நாளைக்கு போயிடலாமா? எல்லாம் ஓகே ஓகேன்னு தான் சொல்ல போறேன். சரி, அப்ப ஷாப்பிங் எப்போ போறது? நாளைக்கு டிக்கெட் போடணும். சின்ன தம்பி அவர்கிட்ட சொல்லணும். உள்ள வரலாமா? வாங்க சார், உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஹாப்பி. ஆமா ஆமா, நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கடமை செய்யறதுக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ்? எது சொல்றதா இருந்தாலும் எங்க மேடத்துக்கு சொல்லுங்க. எல்லாமே அவங்க தான். ஐஸ்வர்யாவை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. தெரியும், டாக்டர்கிட்ட பேசினேன், சொன்னார். அதுக்குள்ள பேசிட்டீங்களா? இந்த பாருங்க சார், உங்களோட ஸ்பீடு தான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட். தேங்க்யூ. டிக்கெட் கூட புக் பண்ணியாச்சு மேடம். பத்திரமா போங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபோன் பண்ணுங்க. எங்க இருந்தாலும் வந்து நிற்பேன். பாய். பாய் ஜிஜே. ஓகே, தேங்க்யூ. சின்ன தம்பி, சின்ன தம்பி. என் பேர் சின்ன தம்பி கிடையாது. இந்த ஆபரேஷனுக்காக நான் வச்சுக்கிட்ட பேர் சின்ன தம்பி. சரி, உங்க நிஜ பேர் என்ன? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? சரி, உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. தேவைப்பட்டா நானே வருவேன். வாய்ப்பு இருந்தா சென்னையில் சந்திப்போம். பாய். பாய். நாம மறுபடியும் சந்திக்கிறோம். பார்க்கலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.